நாயகம் உள்பட அவுலியாக்கள் அத்தனை பேரும் ஹதீர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை வசப்படுத்திய நாட்களாகத்தான் வரலாறுகளிலே நாங்கள் பார்க்கிறோம். அவங்க சொல்ல மாட்டாங்க எனக்கு ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் வசப்பட்டிருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு வசப்பட்டு இருப்பார்கள். இந்த விலாயத்துடைய பவர் அது. ஆகையினால நாங்க என்ன செய்யணும்? 5 நேரம் தொழுகிறதோட மட்டும் நின்றுக்கப்படாது. ரமலான் வந்தா தராவி தொழுகிறது நோன்பு பிடிக்கிறதோட மட்டும் நிற்கக்கூடாது. எந்த நேரமும் அவுலியாக்களுடைய தொடர்புல நாங்கள் இருக்க வேண்டும். அவங்கள்ட்ட கேட்கணும். அவுலியாக்கள்கிட்ட தாராளமா கேட்கலாம். இந்த மகாபியர் சொல்றது போல அவ்வாகிட்ட மட்டும்தான் கேட்கணும், மற்ற ஆட்கள்கிட்ட கேட்க கூடாது என்கிறது இஸ்லாத்துல உள்ளது இல்லை, கிடையவே கிடையாது. அவுலியாக்கள்கிட்டையும் கேட்கலாம். குதுபு நாயகத்துடைய மந்திரம் தான் இப்ப நான் ஆரம்பத்தில் படிச்ச மந்திரம். கபாக ரப்புக கம் யக்ஃபீக வாகிபதன் இஃப்காபுஹா ககமீனின் கான முன்கலிகா தகுர்ரு கர்ரன் ககர்ரில் கரிதி கபதி தஹகீமு ஷக்ஷகதன் கல்லத்தில கல்கலிகா கமா 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 பி கமா கல்காபு குர்பத்துஹு யா கௌகபங்கான தஹகி கௌகபல் ஃபலகா. 40 காபிரிகள் எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சும்மா அணினா விளங்காதவங்களுக்கு எழுதணும். எழுதி போட்டு எண்ணி பாருங்க எத்தனை காபிரிக்கு. 40 காபிரி. இது அவங்களோட மந்திரம். அவங்க வனத்துல காட்டுல தியானம் செஞ்சிருக்கிறாங்க குதுபு நாயகம். நம்மளை போல 5 நேரம் பள்ளியில தொழுது போட்டு வீட்டை போய் சாப்பிட்டு போட்டு கொண்டாடியோட சந்தோஷமா படுத்தாள் இல்லை. அவங்க தியானம் செஞ்சிருக்கிறாங்க. காட்டுல வருஷக்கணக்கில் இருந்து தியானம் செஞ்சிருக்கிறாங்க. அப்படி காட்டுல தியானம் செய்யற நேரத்தில் ஜின்னுகள் வார, ஷைத்தான் வார, முஸ்லிமான ஜின்னும் வரும், காபிரான ஜின்னும் வரும், ஷைத்தானும் வரும், அட்டகாசம் பண்ணும். அதையெல்லாம் நின்று தாங்கி பிடிக்கிறதுக்காக அவங்களே ஒரு மந்திரம் தயாரிச்சிருக்கிறாங்க. இது வேற யாரும் தயாரிச்ச மந்திரம் இல்லை, அவங்களே தயாரிச்ச மந்திரம். அப்படி ஒரு சக்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குதுபு நாயகத்துக்கு கொடுத்திருந்தான். சிலாக்கள் இருக்கிறாங்க, அவங்க இந்த இஸ்ம் எழுதி கட்டுறதானே, அது கிதாபுகள்ல இஸ்ம் எழுதி அதை பார்த்து எழுதி நாங்கள் கட்டுறோம். அதை விட இந்த திலஸ்மா துறையில, இந்த தல்சமா துறையில மிகவும் பாண்டித்யம் பெற்றவர்களுக்கு இசும் தயாரிக்க முடியும். அதுல திறமுள்ளாக்கள் செய்யலாம். அப்படி திறமை உள்ள குதுபு நாயகம் ஷைத்தான் வந்து அணுகாம, ஜின் வந்து அணுகாம, எருதி வந்து தாக்காம, தாக்கினாருங்க அதுல தப்புவதற்காக ஒரு மந்திரம் தயாரிச்சிருக்காங்க. அதை பைட்டா நீங்க படிக்கப்படா. மந்திரம் சொல்ற மாதிரி சொல்லணும். கபாக ரப்புக கம் யக்ஃபீக வாகிபதன் இஃப்காபுஹா ககமீனின் கான முன்கலிகா தகுர்ரு கர்ரன் ககர்ரில் கரிதி கபதி தஹகீமு ஷக்ஷகதன் கல்லத்தில கல்கலிகா கபாக ரப்புக கம் யக்ஃபீ. அப்படி சொன்னா ஷைத்தானும் வராது, ஜின்னும் வராது. நாங்க எத்தனை காட்டுகளுக்கெல்லாம் போறோம் தானே, எத்தனை இடங்கள் தனியை படுக்கிறோம் தானே. இதை ஓதி நெஞ்சில ஊதிட்டு படுத்தா ஜின்னரோ ஷைத்தானரோ வரமாட்டாங்க, தூரத்துல நிற்பாங்க. சின்ன சின்ன சத்தத்தை காட்டி நிற்பாங்களே தவிர நம்ம கிட்ட வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியான ஒரு மந்திரம் தான் குதுபு நாயகம் சொல்லி தந்திருக்காங்க. நீங்கள பாடமாக்கிக்கிங்க. எல்லாரும் எழுதி கேட்டா எழுதி தருவாங்க. விஷயம் தெரிஞ்சாக்கள் அதை பாடமாக்கி வச்சுக்கிங்க. இரவையில் 1 மணி 2 மணிக்கு வெளியே போகணுமா, இல்லை ஒரு காட்டுக்கு போகணுமா, இல்லை பயங்கரமான இடத்த போகணுமா, அல்லது நாளைக்கு வந்து நம்மளை எதிரி சாக்குவான்ன்ற மாதிரி ஒரு அச்சமான சூழல் இருக்கிறீங்களா, அதை நீங்க அடிக்கடி ஓதிட்டு வந்தா எதிரி என்ன செய்வான்? அப்படியே செத்து போயிட்டுருவான், அடங்கி போயிட்டுருவான். அதே மாதிரி 50 قافا في الكتاب العالي
ومن تلاها حاز كل كمالي. குர்ஆன்ல 50 காப். இப்ப நான் சொன்ன குத்துபு நாயகத்துடைய மந்திரத்துல 40 காபிரிக்கு. காபுண்டா நொக்கத்து வைக்காத காபு. இப்ப குர்ஆன்ல 5 ஆயத்திற்கு. அந்த ஆயத்து அவ்வளவுலையும் அந்த ஆயத்திலையும் 50 காபிரிக்கு நொக்கத்தா வச்ச காப். இது எதிரி அடக்குறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அதை இறக்கி வச்சிருக்கான். எதிரி வாரானா, தூக்க கொண்டுட்டு வாரானா, பாலை கொண்டுட்டு வாரானா, கிருஷ்ண கொண்டுட்டு வாரானா, குண்டை கொண்டுட்டு வாரானா, நீங்க ஓதுங்க அந்த 50 காபை. 50 காபன்னு சொல்றல, அது ஆயத்திற்கு. அலம் தரையில் மலை மின்பனி இஸ்ராயீல மின் பாதி மூஸா இத காலூ லிநபிய்யின் லஹு முபாத் லனா மலிக்கன் நுகாதில் ஃபீ சபீலில்லாஹ். அப்படி ஆயத்து வருது. 50 காபு வரும். அதையும் பாடமாக்கி வச்சிங்க. அந்த காலத்தில் உள்ளாக்க சீனடி பழகுற, கராட்டி பழகுற, ஜூடோ பழகுற. என்னத்துக்கு? தங்களை காப்பாற்றுறதுக்காக வேண்டி, தற்பாதுகாப்புக்காக வேண்டி. இந்த இலங்கையிலேயே விசேஷமாக சீனடி தெரிஞ்ச ஆட்கள் எந்த ஊர்ல இருக்காங்க சொல்லுங்க பாப்போம். கிண்ணியா, சரியான சொல்லு. கிண்ணியாவில் இருக்கிற அதிகமான ஆட்களுக்கு விளையாட்டு தெரியும். சீனடி விளையாட்டு, இளம்படி சீனடி ரெண்டும். எதுக்கு? தற்பாதுகாப்புக்காக அவங்க பழகி வச்சுக்கிற. அந்த சீனடியும் தேவையில்லை, சிலம்படியும் தேவையில்லை. இந்த 40 காவையும் இந்த 50 காகையும் நீங்க பாடமாக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப பொறுமதியான ஒரு விஷயம். உங்களிடத்துல 1000 LMG இருந்தால் கூட சாதிக்காத முடியாத விஷயத்தை எல்லாம் இதை கொண்டு சாதிக்கலாம். இது குத்துபு நாயகம் நமக்கு சொல்லி தந்த மந்திரம். சரியா? குத்துபு நாயகம் சாதாரண ஒரு ஆள் அல்ல. நாங்க என்ன செய்யறோம்? குத்துபு நாயகம் மொய்தீன் ஆண்டவங்க சொல்றோம். அந்த காலத்திலிருந்து என்ன நடந்தாலும் நம்ம ஊர்ல சொல்ற வழக்கம் என்ன, கொஞ்சம் அடி விழுவுறான் என்ன சொல்லுவோம்? யா மொய்தீன், யாவான்னு சொல்றவன் ஒத்த நீதிக்கல. சொல்லுங்க பாப்போம். யாங்க யாவான்னு தான் சொன்னேன் சொல்லுங்க பாப்போம். ஒருத்த நீதிக்கல. யா மொய்தீன் சொல்றாங்க தான் என்ன. நானும் சவுதி அரேபியாவில் இருக்கிற நேரத்தில் இந்த சில ஆபத்தான நேரங்கள்ல எதிர்பாராம யா மொய்தீன் வந்துடுறேன். வந்த பக்கத்தில் இருந்த அரபி, சவுதி அரேபியா இனி வஹாபிச நாடு தானே, பக்கத்தில் இருந்த அரபியை சிறு அங்கம்பா கிழக்கு பிடிச்சவரை என்னடா சொல்லுங்க நீ இதை கேட்டா யா மொய்தீன் அல்லாவை கூப்பிடுறா. தீன ஹயாத்தாக்குறவங்க ஆறு அல்லா இல்லவா, அவனுக்கு தான் கூப்பிடுறான். நீ அப்படியா கூப்பிட்ட? நீ அப்துல் காதிர் கைலானியை கூப்பிட்டு அங்க நான் ஜீதன்னு சொல்லுவான். அப்படி தப்பிக்கிற சில இடங்கள்ல நாங்க. நீங்க கூப்பிடுங்க, கூப்பிட்டு கேளுங்க. அவங்க சாதாரண ஆட்கள் அல்ல. இங்க இருந்து கூப்பிட்டாலும் பகுதாது கூப்பிடுங்க அப்துல் காதிர் அவங்களுக்கு கேட்கும். அதனால அவங்க பதில் சொல்லத்தான் வேணும் அவசியம் இல்லை. அவங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு மனநிலை ஒன்னிடத்தில் இருந்தா தான் பதில் சொல்லுவாங்க. நீ அதுக்கு தகுதி இல்லாதவனாக இருந்தா பதில் வராது. சொல்றாங்களவா, ومريدي إذا دعاني بشرق أو بغرب أو نازلا بحر قامي فأغذه. அப்படி சொல்றாங்க. அதாவது என்னுடைய முரீது புள்ள காற்றில் இருந்தாலும் சரி, கரையில் இருந்தாலும் சரி, கடல்ல இருந்தாலும் சரி, ஆகாயத்தில் பறந்து கொண்டிருந்தாலும் சரி, அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்து என்னை அழைத்தானேயானால் நான் அவனுக்கு கை கொடுத்து உதவுவேன் என்று குத்துபு நாயகன் சொல்லியிருக்காங்க. நாங்க கூப்பிடலாம், குத்துபு நாயகமே உதவி செய்யுங்க, குத்துபு நாயகமே பிள்ளையை தாருங்க, குத்துபு நாயகமே பாவத்திலிருந்து எங்களை மன்னிச்சு கொள்ளுங்க கேட்கலாம். குத்துபு நாயகத்திட்ட அவங்க எல்லாமே செய்யக்கூடிய ஒரு தன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்காங்க. அவுலியாக்களுக்கு கராமத் இருக்குதானே, அதை நீங்க நம்புறீங்க தானே?
கராமத்து இல்லை என்று சொல்லப்படாது யாரும். வஹாபிகள் அவுலியாக்களுக்கு இருக்கக்கூடிய கராமத்தை கிண்டல் பண்றதுக்காக சில வேலை செய்யறாங்க.